வாசிங்க. லூக்கா 18:41 வாசிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எரிகோலிருந்து வந்துட்டு இருப்பாரு. அங்க உட்கார்ந்து ஒருத்தர் பிச்சை கேட்டு இருப்பாரு. ஜனங்க நடக்கிற சத்தத்தை அவர் கேட்டு விசாரிப்பாரு. என்ன எங்க ஒரே ஒரு சத்தமா இருக்கு, ஜனக்கூட்டத்திலான சத்தம் போறாங்க, ஏதோ விசேஷமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போறாரு அப்படிங்கிறாங்க. இந்த இயேசு குறித்து அவன் கேள்விப்பட்டபடினால உடனே புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன சொல்றான், நசரேயனாகிய இயேசு போறாருன்னு அவன் கேட்ட உடனே அறிவிச்சாங்கன்னு, இயேசுவே இறங்கும்னா அப்புறம் என்ன சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க கூப்பிட்டான். முன்னோட போற பின் அவனை பேச அதே சும்மா கூப்பிடாத, அவர் போயிட்டு இருக்காரு, பிஸியா போயிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாத. இது நிறைய டைம் நான் உங்களுக்கு பிரசங்க வேலையிலும் மற்ற காரியங்களோ வசனத்தை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்கன்னா உன் ஆசீர்வாதத்துக்கு அவங்க கொல்லி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ ஜெபிக்காத அமைதியே அப்படின்னா, நீ ஜெபிச்சுன்னு இன்னைக்கு பதில் வரும்னு பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் மூலியமா அவன் பேசுறான்னு அர்த்தம். நீ உடனே அவனை பார்த்து பிசாசே அப்பால போய் எங்கள் பாஸ் சொல்லிக்கான்னு சொல்லி எனக்கு அவருக்கு சண்டை உண்டாக்கி வச்சிடாதீங்க. அந்த ஆள் சொல்றாரு, என் பொண்டாடி நல்லதுதான் பாஸ்டர், ஆனால் நீங்கள் தான் சரியில்லை. என் பொண்டாடி சொல்லிக் கொடுக்குறீங்க, புருஷனை பார்த்து பிசாசேன்னு சொல்லி கொடுக்குறீங்க. நான் எப்போ சொல்லிக் கொடுத்தேன்? என் மனைவி எனக்கு அப்படித்தான் பேசும்போது பிசாசே இயேசுவின் நாமத்தில் வாயை கட்டுகிறேங்க. புரியுதா உங்களுக்கு? கவனமா நானமா கையாளணும். அப்போ இந்த பிச்சைக்காரன் அவன் தர்மம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். இயேசு குறித்து கேள்விப்பட்டவன் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கூப்பிடுறான். முன்னாலும் பின்னாலும் போறவனே பேசாம இருறான். அவன் அதிகமாக கூப்பிட்டான். எப்படியாவது இன்னைக்கு அவன் ஆண்டவர்கிட்ட எதையோ ஒன்று பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். நீ பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாக பிரயாசப்பட வேணும். பிரயாசப்படாம எதுவுமே கிடைக்காது. பிரயாசம் எங்க பண்ணு மனுஷன்ல அவன் அதட்டணும் அமைதியாகல, அவன் தேவனை கூப்பிடுவதை நிறுத்தவில்லை. நமக்கு பிரச்சனை எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம அவர் நோக்கி என்ன செய்யணுமாமா? கூப்பிடணும். இயேசு கூப்பிடும்போது இயேசுவன் கூப்பிடுறான், அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை நம்மிடத்தில் கொண்டு வாருங்க சொன்ன 39 வாசிங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கணும்னா, அவர் ஏதாவது உனக்கு செய்யணும்னா நீ அவர்கிட்ட போகணும். இயேசு வர சொல்லிட்டார், இயேசு அழைக்கிறார், வாண்டார். நீ அவர் கிட்ட போகாம நீ ஜெபிக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா நகத்தையே கடிச்சிருந்த காரியமாகாது. என்ன செய்யணும்? அவர்கிட்ட போகணும். நேரம் இருக்கும்போதெல்லாம் போகணும். வேலை இல்லை பணம் இல்லைன்னா போகக்கூடாது. புரியுதா? 24 hours அலர்ட்டாக இருக்கணும். அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் போகணும். கஷ்டத்துக்கு மட்டும் ஆர்டர் போகக்கூடாது. சில நேரத்தில் நம்ம யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போனான்னு சொல்லுவான், இவனுக்கு ஏதோ பணத்தை போடுறது நம்மகிட்ட வந்திருக்கிறான், இன்னும் வரவே மாட்டேன் சைடுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ ஒரு அசுத்தமான ஒரு அருவருப்பான வார்த்தை, எவ்வளோ மன சஞ்சலமான காரியம். நம்மளும் அப்படி சுயமாக ஆர்டர் வந்துடக்கூடாது. எப்பவும் ஆர்டர் போகணும். ஆனால் கஷ்டம் வந்துருச்சா எல்லாம் வச்சுட்டு ஆர்டர் தேடாத. நீ ஒன்றுமே இல்லாமல் தேடு, அவர் தர விரும்புகிறார். எல்லாம் வச்சு நீ ஆர்டர் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒன்று இருக்குது இல்லை, உங்ககிட்ட இல்லை அப்படின்னு போது ஆண்டவர் தேடு. அதனால தான் பாஸ்டர் எனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் தான் ஆண்டவர் வருவேன். தெரிஞ்சுக்க, பணம் ஜோப்புல வரவே மாட்டேன், சைடே வர மாட்டேன். காரணம் எங்கிட்ட ஜோப்புல காசு இருக்குல்ல. அப்படி இல்லை, தேவனை தேடணும். இவனுக்கு ஒரு பிரச்சனை, உட்காந்து அவன் பிச்சை கேட்டுக்கிறான். இனி வாழ்நாள் முழுவதும் பிச்சைக்காரனாவே வாழ்க்கை போயிருமோ அவனுக்கு மனசுக்குள்ள தோணி இருக்குமோ என்னவோ. இயேசு கிறிஸ்து அந்த வழியை கடந்து வந்தார். அவர் வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். யார் அவர்? தாவீதின் குமாரன், மேசியா. ஓ, அவரா? இவர் அற்புதங்களை செய்கிறவரா? அதிசயம் கேள்விப்படுறான்.
நீ எப்படி இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிற? அவர் அற்புதர், அதிசயமானவர், நன்மையான கேள்விப்பட்டீல. அவன் கேள்விப்பட்டவனு ஃபர்ஸ்ட் காரியம் செஞ்சான், அவர் கூப்பிட ஆரம்பிச்சான். இப்ப இந்த சத்தத்தை கேட்டு இயேசு யார், எப்படியாப்பட்டவர், அவர் அற்புத அதிசயம் கேட்கிற நீ அவர் கூப்பிட ஆரம்பிக்கணும். அவர் கூப்பிடாம அவர் உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிடுறான். கூட சொல்ல, டேய் அமைதியாரா, அப்படியே சேர்ல உட்கார்ந்தமா வந்தமா தூங்கணுமா போனோமா இருக்கணும். சும்மா நீ என்ன செஞ்ச கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் சைலண்டா ஜெபம் பண்ண ஆண்டவர் அதான் அப்படி சொல்லுவான். ஏன் தெரியுமா? உன் பக்கத்தாலே அது பிசாசு உட்காந்துருக்குன்னு அர்த்தம். நீ ஜெபம் பண்ண அவனுக்கு பிடிக்காது. ஆண்டவரே எனக்கு இறங்கணும்னு, பிரதர் சும்மா இருங்க பிரதர் சிஸ்டர் அமைதியை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீ என்ன செய்யணும்? ஆமாம் டிஸ்டர்பாக இருக்கு, அதுக்காக ஊரை சுற்றி கத்த வேண்டாம். உன் சத்தம் உன் ஆண்டவருக்கு கேட்கணும். அப்படின்னா உன் இருதயம் யார் நோக்கி பார்க்கணும்? நான் கூப்பிட்டா ஆண்டவருக்கு கேட்கணும். அந்த பிச்சைக்காரனுக்கு தெரியுமா தெரியாதா? ரெண்டாவது அவர் ஆண்டவரை பார்க்கவே இல்லை, அவன் கண்ணு தெரியாது, எவ்வளவு தூரத்துக்கு தெரியாது. அப்ப என்ன சத்தம் போட்டிருப்பான்? தாவீதின் குமாரனே அப்படின்னு இருப்பான், பயங்கர சத்தமா போட்டிருப்பான். இவனுட்டே அதை அதட்டானுடே சத்தம் போட அமைதியாடுறா, ஏண்டா இந்த கத்துறன்னு. இந்த சத்தம் இயேசுவுக்கு கேட்டது. நீ கால வேளையில எழுந்து கூப்பிடுகிற கூப்பிடு சத்தம், நீ நேரம் கிடைக்கும் போது கூப்பிடுற சத்தம் அவர் காதில் கேட்குது. அவர் கேட்கிறாரு, அவனை கூட்டு வாங்கங்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் கூட்டு போறாங்க உங்களை ஆண்டவர் சமூகத்துக்கு. இப்ப நீங்க கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம பையன் போய் சொல்லியிருப்பான், ஆண்டவர் ஒரு கடை கண்ணில் காட்டியிருக்கிறாங்க, அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல, பணம் காசு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? ஆண்டவர் இந்த காலவள் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, உன் பிரச்சனை சொல்ற, என்கிட்ட எந்த விதத்திலும் பணம் இல்லை ஆண்டவரே, எங்கிட்ட பொருள் இல்லை ஆண்டவரே, டாக்டர் போற பீஸ் கொடுக்க பணம் இல்லை, நான் பலவீனமா இருக்கிறேன், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பணம் இல்லை, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு என்னால ஜெபிக்க ஏதோ ஒரு காரியத்தை நீ சொல்லும் போது அவர் கேட்கிற முதல் கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பதான் நீ தெளிவா கேட்கணும் உன் ஆண்டவர்கிட்ட. சில நேரத்தில் நம்ம கேட்காதங்கட்டிக்கு பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று போன வாரங்களிலே பார்த்தோம். அவருக்கு தெரிவிக்கணும், அவர் விரும்புகிறாருன்னு சொல்லி. இப்போ என்ன சொல்ற ஆண்டவர், நான் உனக்கு என்ன சொன்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்வதற்கு இல்லை, எது வேணா செய்வதற்கு. சில பேர் சொல்லுவாங்க, என் சக்திக்கு மிஞ்சலுங்க, நான் எதை செய்யறேங்க. நான் அப்படித்தான் சில இடங்களில் போகும்போது சொல்லுவாங்க, என் சக்திக்கு என்னவோ அதை நான் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சராசரி ஒரு மனுஷன் சொல்லும் போது, இப்போ ஆண்டவர் அதே சொல்றாரு, என் சக்திக்கு எதுவோ செஞ்சுறேங்கன்னு. அவர் சக்தி எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? உலகத்தையே உண்டாக்குனவர் இல்லை, அவருடைய சக்தி குறைவு இருக்குமா? அவர் நம்மள்ட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் பெருசா இல்லை ஆண்டவரை. இப்போ புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்க போறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் என்னத்த ஆண்டவரை கேட்ட போறேன். இதே மாதிரி ஒரு சொந்த இடத்தை கொடுத்து எங்களுக்கு நடத்த சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாயை திறந்து ஆமேன் போடுதான் பாரு. அப்ப என்ன இல்லை நமக்குள்ள இதெல்லாம் ஓவர் சார், ரொம்ப ஆசைப்படக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? உன் விசுவாசம் உனக்கு நான் சொல்லல, புரியுதா? பூமியின் ஆசீர்வாதம் உனக்கு தான் சொன்னாரு. சகலத்தை உண்டா கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். பூமியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி தேவன் வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இந்த குருடனை கூப்பிடுற, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அவனுக்கு தேவை கண்ணு. யாராவது குருடனை கண்ணை தெரிவிப்பாங்களா? அதெல்லாம் முடியாத கரை. ஆனால் அவனுக்கு தெரியும், இவரால் அதை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியணும், நீங்க ஆண்டவரை கேட்டா இதை செய்வாருங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சு அவர் உங்களுக்கு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன சொன்ன கேட்டா மட்டும் அப்படி செஞ்சிருவீங்களா?
அப்படின்னு ஒரு சில மனுஷங்கன்னு சொல்லுவோம். அது அதிகமாக இந்த பிள்ளைங்க தாய்கிட்ட போய் நைஸாக கேட்கும். அது வேற வம்பா போச்சு. சொல்லித்தானே ஆகணும். பிள்ளைக்கு போய் ஏமா ஏதாவது பார்த்து கொடு, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறாரு, உனக்கே தெரியும், அந்த மனுஷன் நல்லா வேலை செய்கிறவன் சம்பாதிக்கிறவன் அப்படி சொல்லுவாங்க. நான் என்னத்தை செய்யட்டும் போ, சும்மா வந்து கேட்குறேன் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டு போய் மூளையில் உட்காந்து கூழுக்குன்னு அழுகுது. என் புள்ள கேட்டுட்டே தான் செய்யணும். மனுஷராகி நீங்கள், தாயும் தகப்பனுமாகி நீங்கள், உங்கள் பிள்ளைகள் கேட்டுவிட்டதே என்று சொல்லி உங்க பலத்துக்கு மிகுதியாய் செய்ய விரும்புகிறீர்கள். உங்க தகுதிக்கு மேல செய்ய விரும்புறீங்க. என் பிள்ளை கண்ணீரோடு இருக்கிறா, என் பிள்ளை வேதனையோடு இருக்கிறா, என்னோட குடும்பம் இப்படியாக இருக்கு, என் பிள்ளைகளுடைய பிரச்சனை இப்படியாக இருக்கு. தாய் தகப்பனான் எவ்வளவு பாரப்படுவதை உலக மனிதர்கள் இந்த காரியத்தை செய்யும் போது உன்னதமான தேவனுக்கு உன் தேவை தெரியும். அவர்கிட்ட எப்படி கேட்கணும்? உனக்கு என்ன தேவையோ அப்டேட் பண்ணி ஒன்றும் பிசுறலாம் கேட்கணும். நம்ம ஆளு கேட்பாங்க, ஆண்டவர் ஒரு பழசோ பட்டையோ கொடுத்தீங்கன்னா பொழைச்சிக்குவேன். அவர் ஏதோ வயசானவர் பிச்சைக்கார மாதிரி ஆண்டவர். ஆண்டவர் சர்வலோகத்தை படைச்சவர், பல உலகங்களை படைச்சவர். நீ நல்லா கேளு, நிறையா கேளு. ஆண்டவரே நான் முதல்ல விட 1 மணி நேரம் ஜோமனு 2 மணி நேரம் ஜோமனு. என்ன பாஸ்டர் நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே ஜபன்ட்டு வந்துட்டீங்க. நீங்கள் சொல்லும்போது உற்சாகமாக மணிப்பரிசு ஜோப்பெல்லாம் திறந்து வச்சுருந்து ஆசத்தை பேசுவீங்கன்னு என்னவோ அதுக்குள்ளே வந்து ஜபன் வந்துட்டீங்க. ஜபம்னு என்ன தெரியுமா? ஜபம்னு என்ன? ஆண்டவரோட பேசுற காரணம் ஜபம். 1 மணி நேரம் பிரச்சனை சொல்லு, 2 மணி நேரம் பிரச்சனை சொல்லு. நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? 2 மணி நேரம் ஜபம் ஆண்டவர்கிட்ட நல்ல ஆராதனை பண்ணு. நீ நல்ல பிரைஸ் பண்ணி எப்போ நீ துதிச்சு நீ ஆராய்ச்சிக்கிறியோ உன் தேவைகள் நீ கேட்கறக்கு ஆண்டவர் போவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆதி கால ராஜாக்கள் காலங்களிலே ராஜாக்களை புகழ்ந்து கவி பாடுவாங்க, ராஜாக்களை புகழ்ந்து பாடுவாங்க, புலவர்கள் பேசுவாங்க. பேசி முடிஞ்சுட்டு போகும்போது சும்மா அனுப்புவாங்க ராஜாக்க? பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்களா இல்லையா? உலகம் மனுஷன் அப்படி செஞ்சுவது எங்கள் அப்பன் பரலோக தகப்பன். நீ பாடி ஆராய்ச்சி கனப்படுத்தும் போது உன்னை சும்மா வெறுங்கை அனுப்பிடுவார? சம்பூர்ணமாக நிரப்புவாரா இல்லையா? ஏன் அந்த விசுவாசம் நமக்குள்ள வரல? ஏன் அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரல? பாடும்போது கடமைக்கு 2 பாட்டு 3 பாட்டு, சர்ச்சிலே இப்போ 3 பாட்டு தான். சில வேளைகளிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்க. இந்த குருடன் தெளிவா கேட்டான், ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும். அவன் தேவை பார்வையடைஞ்சா எல்லாத்தையும் பார்ப்பான், அவன் சம்பாரிச்சுக்குவான். பிழைப்புக்குரிய காரியங்களில் கையேந்த மாட்டான். இன்னைக்கு அநேக வேலையில என்னை ஆசீர்வாதம் கேட்கறத தவிர்த்து நல்ல வேலையை கொடு, நல்ல வருமானத்தை கொடு, அந்த வேலைக்கு தகுந்த ஆயத்தப்படுத்துன்னு கேட்கறதே கிடையாது. என்னை தகுதிப்படுத்துங்க, நான் ஊழியம் சொன்னது ஊழியத்துக்கு அடுத்த நிலைக்கு நான் போக என்னை அப்டேட் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போக ஆயத்தப்படுத்த நான் கேட்கிறேன். நீ ஒரு தொழில் செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தணும். இல்லைன்னா மேலே தான் சட்டமன்றமாக தான் அங்கே போயிட்டு முழிக்கிறான் பாவம். அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உட்காந்து அதை கற்றுக்கிற டைம் ஆகுது. தப்பு சொல்ல முடியாது அவங்கள, ஏன்னா புதிய அனுபவம். ஆனால் நீ எதுக்குள் நுழைஞ்சாலோ ஆண்டவர்கிட்ட அப்டேட் பண்ணி கேளு. ஆண்டவர் இது புது அனுபவம் எனக்கு தெரியாது, நாணத்தை கொண்டு கேளு. தருவாரா தரமாட்டாரா? நாணத்தில் குறையிலவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் கேட்க கடவான். அதனால சாலமன் கேட்டான், நாணத்தை கொடுங்க கடங்கடிக்கு அவன் கேட்காத பொண்ணும் வெள்ளியும் கிடைச்சது, நகை நட்டு எல்லா ஆசனம் கொடுத்தாரு. அப்ப தேவன் நம்ம கொடுக்குற நாணத்தை கேட்கணும். நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் நாணத்தை புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த கூட நல்ல தெளிவ நாணம் இருந்துச்சு. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த காலையில் உன்னை பார்த்து கேட்கிறான், என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் பிசினஸ்ல நல்லா வரணும். அதுக்கு போய் சப்ப கட்டி கட்டாத. நீங்க எப்படியாவது ஒரு வேலை வாய்ப்பு தொழிலை கொடுத்தீங்க, இதெல்லாம் இந்த பிச்சைக்காரத்தனமான ஜபத்தில் நிறுத்திடு. சுத்தி வளைக்காத. உனக்கு எவ்வளவு வேணும்?
ஒரு 10,000 ரூபா கொடுத்து அதை கட்டிடுவேன், 20,000 ரூபா கொடுத்து இது. மொத்தமாக உனக்கு எவ்வளோ வேணும்? நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? கேட்குறதான் கேட்குற, நல்லா பெருசாக கேளு, உடனே ட்ரெயினை கேட்காத. நான் என்னத்தை கேட்க சொல்கிறேன்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை தயவுசெய்து நல்லா கவனிங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தெளிவாக கேட்காத மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய ஜெபம் மாறாத மட்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் ஜெபம் குறுகலாக இருந்துச்சு, நான் சில காரியங்கள் ரொம்ப சோர்ந்து போய் அவிசுவாசமாக இருந்தேன். இப்போ அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, என்னை மேன்மைப்படுத்துக்க நன்றி, என்னை உயர்த்துவதற்காக நன்றி, என் தேவைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த கடனை அடைப்பதற்காக ஸ்தோத்திரம். முதல்ல அந்த கடையை அடையாமல் ஆண்டவரே ஜெபம் பண்ண காலம் போயிடுச்சு, நிறுத்திட்டேன். அவர்கிட்ட போய் எக்ஸஸ் ஆண்டவர் எப்படியோ அடைங்க ஆண்டவரை, இந்த கடனை நான் அடைக்க விரும்புகிறேன் ஆண்டவர், என்னை ஆசீர்வதிங்க. இந்த பிரச்சனை ஜெயிக்க விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவர்ல மேன்மை வர விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிங்க. கேட்கணும். என் ஜெப வாழ்க்கை ஆண்டவரே பிசாசு நான் கையை வச்சோன்னு கீழே விழுந்து கேட்கவே கேட்காத. ஏன் கையை வைக்கணும்? என்னை பார்த்தா நடுங்கணும் ஆண்டவரே சொல்லு. பிரச்சனை எனக்கு பயப்புன்னு சொல்லு. என்ன கேட்கணும்? ஆண்டு கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தெளிவும் ஆசீர்வாதத்தை கேட்கணும், தெளிவும் தேவைகளை கேட்க வேண்டும். தெளிவில்லாதபடினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கவே படமாட்டோம். பொதுவாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கைக்கு, சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு குறை என்ன தெரியுமா? வழி தெரியாம புறப்படுறது. வழி தெரியாம போறவன் என்ன செய்வானா, போய் நிறுத்துவார்த்தேன். ஏங்க இந்த ஊருக்கு இப்படி வழி என்ன, அவன் வழி சொல்லுவான். இங்கிருந்து அவனை விட்டு ஒரு மீறி போன 10 அடி 100 அடி கூட போயிருக்க மாட்டான், நிறுத்தி இன்னொருத்தனு கேட்பான். ஏன்னா அவன் சொன்ன வழி மேலே அவனுக்கு திருப்தி வரல. ரைட்டா? ஆசீர்வாதம் அப்படித்தான். உனக்கு ஒரு டைம் அப்டேட் பண்றாரு, இதுதான் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கார்னர். ஆசீர்வாதம் பிடிச்சிக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்றேன், எனக்கு 10 லட்ச ரூபா வேணும். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா உண்மையாக உனக்கு தேவையாக இருக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறத தரமாட்டார். சில ஜபங்கள் ஆண்டவர் பதில் தருகிறார், சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரதில்லை. சத்தவை செகண்ட். அப்போ என்னன்னா, நல்லா கவனிங்க. நீ ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் வேணும்னா தெளிவா கேட்கணும், சரியானபடி அது உனக்கு தேவையா இருக்கணும். தேவையெல்லாம் வீட்டில் வாங்கி போட்டு ஆசீர்வதிக்க மாட்டார், அது உனக்கு உபத்திரமா இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்ட மாட்டாரு. அப்போ உங்க வேதனை வருது, துன்பம் வருது, அது உன்னோட டிசைட். நீ முடிவெடுத்துக்கிற மாம்சத்துல. தேவ திட்டம் இல்லை. தேவ திட்டத்தை காத்திருக்கும் போது அது மிகுதியான ஆசீர்வாதம் உனக்கு தரும். ஒரு பொருள் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வருமானத்தை உண்டாக்கும், ஒரு நன்மை உனக்கு உண்டாக்கும். ஐயோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு உண்டாக்காது. உன் ஆசீர்வாதம் உங்ககிட்ட வந்துட்டு உன்னை விட்டு அது போயிருச்சு அப்படின்னு சொன்னா காட் பிளான் இல்லை, இது உன்னுடைய பிளான். தேவ திட்டம் இல்லாமல் நீ கேட்டு வாங்கியிருப்ப, அது உனக்கு கைவிட்டு போயிருக்கும். உன் ஆசீர்வாதம் தங்கியிருக்காது. உன் ஆசீர்வாதம் தங்கணும்னா, உன் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும்னா நீ தான் டிசைட் பண்ணணும் உன் ஆசீர்வாதத்தை. எப்படி வாழணும்னு நீ முடிவெடுக்காத மட்டும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். உன் வாழ்க்கை எப்படி நடத்தணும், எப்படி நான் நடந்து கொள்ளணும், எப்படி இருக்கணும்னு நீ முடிவெடுக்கணும்.